ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க பச்சை பயிறு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த குக்கர்லேயே நம்ம 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ அந்த மணம் வந்ததும் நம்ம எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம பச்சை பயிறு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 2 பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை பயிருக்கு கரெக்டாக இருக்கும். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போடுறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, குட்டியாக இருந்தால் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ பச்சை பயிறு நான் கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ நல்லா இது ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு 4 விசில் வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் வச்சு எடுத்ததும் இப்போ அந்த விசில் சவுண்ட் அடங்குனது இப்போ நம்ம எடுத்து தாளித்து கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது 3 சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மல்லி ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டால் நல்லா மணமாக இருக்கும். சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய் அதுவும் நல்லா மணமாக இருக்கும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இதை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம பச்சை பயிறு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்ந்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு வேறு இன்னொரு சட்டியில் மாற்றிட்டு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான பச்சை பயிறு பாருங்கள். சூப்பராக மணக்க மணக்க பச்சை பயிறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.